லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். சென்னையில் நடைபெற்ற விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சியால் 5 பேர் உயிரிழந்துள்ளது அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாகவும், இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வை கூட முறையாக ஒருங்கிணைக்க தவறிய திமுக அரசுக்கு கடும் கண்டனங்களை தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விமானப்படை சாகச நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடிந்தாலும் அதை சோகமாக ஆக்கிய பெருமை திமுக அரசையே சாரும் என தெரிவித்துள்ளார். அரசாங்க நிகழ்ச்சியை கூட முறையாக நடத்த இயலாத அரசாக திமுக அரசு விளங்குகிறது என விமர்சித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், 15 லட்சம் பேர் வருவார்கள் என தெரிந்தும் போதிய ஏற்பாடுகள் செய்யாமல் திமுக அரசு உறங்கிவிட்டதாக விமர்சித்துள்ளார். அவர்கள் ஒரு சென்னையை தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில் அந்த விமான சாகசப்பட்ட நிகழ்ச்சி நடந்ததா சொன்னால் அதுக்கு முழு ஒத்துழைப்பு யார் கொடுக்கணும்? ஒரு மாநில அரசாங்கம் கொடுக்கணும். ஏற்கனவே விமான சாகசப்படை நடத்துகின்ற அந்த ஏர்ஃபோர்ஸ், அதாவது மிலிட்டரி சார்ந்தவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா 15 லட்சம் பேர் இது வருவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னோன்னா மாநில அரசு என்ன பண்ணியிருக்கணும்? உஷாராக இருக்கணுமா இல்லையா? உஷாராகலை, தூங்கிட்டாங்க. ஃபார்முலா 4 கார் ரேஸ்க்கு அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்க? 15 நாள் மெனக்கெட்டு 10,000 பேர் அதை பார்க்கலாம். 10,000 பேர் பார்க்குறதுக்கு 15 நாளில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், பிடிஓ டிபார்ட்மெண்ட், கார்பரேஷன், மெட்ரோ வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, பப்ளிக் டிபார்ட்மெண்ட், எத்தனை டிபார்ட்மெண்ட் பாருங்கள். நான் சொல்கிறது மினிமம் 6 டிபார்ட்மெண்ட், 10 டிபார்ட்மெண்ட் 15 நாளாக டே அண்ட் நைட்டு வேலை பார்த்தீங்க நீங்கள். ஆனால் 15 லட்சம் பேர் வராங்க, அதுவும் ஏழையில நடுத்தர மக்கள், சுற்றுப்புற மாவட்டங்களுக்கு. ஒரு நாளையாவது நீங்கள் இதை பற்றி ரிவ்யூ பண்ணியிருப்பீங்களா? ஒரு 10 நாள் ஒரு ஏர்ஃபோர்ஸ் பொறுத்தவரை சொல்லிட்டாங்க, 10 டேஸாக சொல்லிட்டு இருக்காங்க, 10 நாளாக. அப்படி இருக்கும் 10 நாள் என்ன பண்ணாங்க? மத்திய அமைச்சர் எல் முருகன் அளித்த பேட்டியில், தமிழக அரசு முன்கூட்டியே தேவையான நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் என்றும், தமிழ்நாடு காவல்துறை முறையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளவில்லை என்றும், சரியான ஏற்பாடுகளை மேற்கொள்ளாததால் இதுபோன்ற விளைவு ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார். அவர்கள் முறையான நடவடிக்கை எடுக்க தவறியதனால தான் இவ்வளவு பேர், இன்றைக்கு 4-5 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். பல பேர் மருத்துவமனையில் ஒரு தகுந்த முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். ஏன்னா மெரினா பீச் என்பது கடற்கரை ஒட்டி வெயில் அதிகமாக இருக்கும். 36 டிகிரி செல்சியஸ் வெயில் நேற்றுக்கு இருந்திருக்கின்றது. இதெல்லாம் முன்கூட்டியே அரசாங்கத்திற்கு, நிகழ்ச்சியை நடத்துகின்ற தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இதெல்லாம் தெரிந்திருக்கு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், 5 உயிர்களை இழந்திருப்பதை விபத்து என்று கடந்து செல்ல முடியாது எனவும், இந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் நிச்சயம் பதில் சொல்ல வேண்டும் எனவும் கூறியுள்ளார். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டை பாதுகாக்கும் விமானப்படையின் நிகழ்ச்சியை பார்க்க வந்த மக்களை கூட திமுக அரசால் பாதுகாக்க முடியவில்லை என கண்டனம் தெரிவித்துள்ளார். பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், சென்னையில் விமான சாகச நிகழ்ச்சியை காண லட்சக்கணக்கான மக்கள் உற்சாகத்தோடு கடற்கரை நோக்கி திரண்டது மகிழ்ச்சி என்றால், அந்த மக்களின் உற்சாகத்தை, ஆர்வத்தை உணராமல் அரசு நிர்வாகம் செயலிழந்து போனதைக் கண்டு வருத்தம் ஏற்படுவதாக கூறியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது மாநில அரசின் கடமை என்றும், அந்த கடமையிலிருந்து தவறிவிட்ட தமிழக அரசுதான் இந்த உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அரசின் மூத்த நிர்வாகத்தினர் அனைவரும் வான்படை சாகச நிகழ்வை காணும் ஆர்வத்தில் மட்டுமே இருந்துள்ளனர் என்றும், தேவையான அமைச்சர்களையோ அதிகாரிகளையோ இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை கவனிக்க முடுக்கிவிடவில்லை என்பதை மக்களின் குமுறலில் இருந்தே அறிய முடிகிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல்.